உங்க சேலரியிலேருந்து டிடெக்ட் ஆகிற பிஎஃப் உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாம லைஃப் இன்சூரன்ஸாவும் ஆக்ட் ஆகும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அண்ட் இதை பத்தி உங்களுக்கு எந்த ஹெச்ஆருமே சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. இஎல்டிஐ ஸ்கீம், எம்ப்ளாயீஸ் டெபாசிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலியமா நம்மளோட பிஎஃப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு லைஃப் இன்சூரன்ஸாவும் ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம ஒர்க்கில் இருக்கும் போதே நமக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட நாமினிக்கு அப் டு 7 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ் அமௌண்ட் நம்ம கவர்மெண்ட் பே பண்ணும். அண்ட் இதில் நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த அமௌண்ட் மாறும். பட் மினிமம் 2.5 lakhsலேருந்து 7 lakhsக்குள்ள நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணதை பொறுத்து நம்ம நாமினிக்கு ஒரு அமௌண்ட் போய் சேரும். ஸோ இந்த இஎல்டிஐ ஸ்கீமுக்கு பேஸாக பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஃப் அமௌண்ட்டும் நம்ம பென்ஷன் அமௌண்ட்டும் இருக்கிறதுனால நம்ம இதுக்கு அடிஷனலாக எதுவுமே பே பண்ணணும்னு அவசியமே இல்லை. அண்ட் உங்க கம்பெனி எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அண்ட் மிசலினியஸ் ப்ரொவிஷன் ஆக்ட் ஆஃப் 1952 படி ரிஜிஸ்டர் ஆயிருந்துச்சுன்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ரோல் ஆயிருப்பீங்க. அண்ட் இதை கிளைம் பண்றதுக்கு நம்ம இபிஎஃப்ஓ போர்ட்டல்ல போயிட்டு ஃபார்ம் 51F ஃபில் பண்ணி கொடுத்தாலே போதும். அண்ட் நம்ம யூஸ் பண்ற பேங்க்குக்கும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் அசோசியேட் ஆயிருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்த வீடியோல அதை பத்தி சொல்றேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க.